வணக்கம், நான் உங்கள் வில்சன் மெக்கானிக் பேசுகிறேன். இந்த வண்டி வந்து இப்போ பெட்ரோல் வந்து லேட்டஸ்ட் வண்டி தான். பெட்ரோலில் வந்து எத்தனால் மிக்ஸ் பண்ணி போடுறதுனாலையும், ரெண்டாவது அதனோட கம்ப்ரஸர் லூஸ் ஆகி இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் ஒன்றுனா உங்களுக்கு கலட்டி காமிக்கிறேன். பிஸ்டனில் ஈரத்தன்மையோடு உள்ள கார்பன் அடிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா, பெட்ரோலில் எத்தனால் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து கம்ப்ரஸர் லூஸ் ஆகி அடி வாங்கியிருக்கு. இத்தனைக்கும் வண்டி வந்து பிஎஸ் 4 தான் வண்டி. இப்போ இதில் வந்து இந்த பிஸ்டன் அடி வாங்கி இன்ஜின் வேலை பார்க்குறதுக்காக நான் கழட்டிக்கிட்டு இருக்கேன். போரிங்கில் இன்ஜின் பிஸ்டன் போரிங்கில் பிடிப்பு இருக்குது. இந்த ஓரத்தில் பிடிப்பு இருக்குது. இப்போ இதனால் என்ன செய்யுதுன்னா, வண்டி வந்து புகை அடித்து ஓடுது. புகை அடித்து ஓடுறதுல மெயினாக இந்த பிஸ்டனில் இந்த இடத்துல பிடிப்பு, இந்த பக்கம் பிடிப்பு இல்லை. மேல் பகுதியில் பிடிச்சிருக்கு. இதை வேலை பார்த்து முடித்து நான் ரெடி பண்ணி திரும்ப மாட்டணும். ஏகப்பட்ட ஃபால்ட்டுகள் மத்தியில் சில வண்டிகள் வந்து இப்படி புகையடிச்சு ஓடி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டோடு வருது. இருந்தாலும் சில வேலைகளை வந்து நம்ம பொறுமையாக பார்த்து அனுசரித்து ரெடி பண்ணி சில வேலைகளை பார்த்து ரெடி பண்ணி இருக்குது. இது வந்து அடுத்த சைஸ் பிஸ்டன் போட்டு போரிங் பண்ணி ரெடி பண்ணி மாட்டணும். இதில் வண்டிகள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. பிஎஸ் 6 அப்படின்ற சைஸுன்றாங்க. அடுத்த சைஸு வந்து போர் பண்ணி நாங்கள் போடணும். ஒரு இனிமேலாவது மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன பெட்ரோலில் கலக்கிறாங்க, ஏது கலக்கிறாங்க, என்னன்னு மெக்கானிக்கு தெரியும். ஆனால் கஸ்டமர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் நான் சொல்லி வேலை பார்க்குறோம், விவரங்களை தெரியப்படுத்தி வேலை பார்க்குறோம். இப்போ இதில் எந்த இடத்துல பிடிப்பு இருக்குன்றதை அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பிடிப்பு இருக்குது. இந்த கோடு விழுந்திருக்க இடம் தான் பிடிப்பு. மேலே பிடிப்பு கம்மி. இந்த இடத்துல பிடிச்சதுனால உங்களுக்கு வந்து பேரல் வந்து அடி வாங்கியிருக்கு. இதில் இப்போ வேலை பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி மாட்டணும். வேலை பார்த்து நாங்கள் மாட்டும்போது பிஸ்டனோட கேப்பு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வர சொல்கிறேன். அந்த பிடிச்ச இடம் தான் உங்களுக்கு வந்து முதல்ல உள்ளே போகுது. பிஸ்டன் பிடிச்ச இடம் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகுது. பிடிச்ச இடத்துக்கு நேராக தான் அந்த தடம் வந்திருக்கு. இப்போ இதனால் வந்து கம்ப்ரஸர் லூஸ் ஆகி வண்டி ஓடுது. இதுமாரி பிஸ்டனோட சைஸு, டைரக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேலையெல்லாம் போர் பண்ணி அடுத்த சைஸ் போர் பண்ணி மாட்டணும். இல்லை அப்படின்னா இந்த பேரல் கிட்டு வேறு மாற்றி தான் மாற்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வால்வு வந்து லேப்பிங் பண்ணி, இது வால்வுமே இந்த மாதிரி கார்பன் அடிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த எத்தனால் வந்து ஃபயர் ஆகாமல்
இந்த மாதிரி உங்களுக்கு ஈரத்தன்மையோடு இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். நான் வேலை பார்த்து மாட்டும்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வருது இப்போ வர்ற வண்டிகளில்.